ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னா மைண்ட் கிராஃப்டில் சர்வைவல் மூடில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே 1. இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்டில் டே 1 இன்றைக்கி விளையாடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல ஒரு வீடு கட்டலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ மேலே ஏறி போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பக்கத்தில் எங்கேயாச்சும் ஏதாவது வில்லேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டான இடத்துக்கு போய் பார்க்கலாம். எதுனா வில்லேஜ் மட்டும் கிடைக்கும், அப்புறம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். மேலே ஒரு வில்லேஜ் இருக்கிற மாதிரி தெரில கண்ணுக்கு. சரி, கீழே போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே ஒரு வீடு கட்டலாம். எப்படின்னா நம்மளே கீழே போயிட்டு ஒரு மரமாக கிட்டத்தட்ட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மரத்தை வெட்டிக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, மரத்தை வெட்டிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அதை பிளாங்காக மாற்றணும். ஃபஸ்ட்டு இந்த மரத்தை வெட்டிக்கலாம். மரத்தை வெட்டிட்டு அப்புறம் அதை பிளாங்காக மாற்றிக்கலாம். இந்த ஒன்றத்தை மட்டும் வெட்டிடலாம். இப்போ இந்த ஒன்றத்தை வெட்டிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த மரத்தெல்லாம் கீழே விழுந்ததெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வேறு ஒன்று மேலே மாட்டிட்டு எடுத்துடலாம். வந்துச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா போய் பிளாங்க் செய்யலாம். இது இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய பிளாங்க் செஞ்சுட்டு என்ன பண்ணலாம், ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டுலாம். ஸ்டிக்கு ஒரு 4 ஸ்டிக்கு போதும், 4 ஸ்டிக் போதும். இப்போ எல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கிராஃப்டிங் டேபிளை வச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். ஆக்ஸ் செஞ்சுட்டு ஈஸியாக வெட்டிக்கலாம். ஏன்னா நம்ம பிக்காக்ஸ் எல்லாம் வெட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 ஆக்ஸ் போதும். 2 ஆக்ஸ் செஞ்சுட்டு இப்போ அதே மாதிரி நம்ம கிட்டத்தட்ட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மரத்தை வெட்டிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மரத்தை வெட்டிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருந்தேன். அது பேர் MK நருட்டோ எடிட்டு. அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு இந்த மாதிரி தெரியவே தெரியாது. 3 காப்பிரைட் வந்துச்சுன்னா சேனல் போய்ட்டுன்னு எனக்கு தெரியாது. அது தெரியாமல் நான் காப்பிரைட் வருது, நான் எடிட்டே பண்ணாமல் அப்படியே நான் போட்டுகிட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்தா பேன் ஆகிடுச்சு. அதனால் இப்போ புதுசாக நானே கொஞ்சம் போடலாம், நம்மளே கேம் விளையாடி போகலாம், அப்போ தான் காப்பிரைட் வராதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேம் விளையாடி போகிறேன். இனிமேல் கேம்லாம் நிறைய விளையாடி போடுவேன். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த சேனலில் கூட போய் பாருங்களேன், வேணால் இருக்கும். எடிட் பண்ணி நிறைய இதெல்லாம் போட்டிருப்பேன். நிறைய எடிட்லாம் இதில் போட்டிருப்பேன். அப்புறம் ஒரு கதை, ஒரு ட்ராமான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த கொடுமையை மட்டும் பார்த்துறாதீங்க. அது டெலிட் பண்ணணுன்னு பார்க்குறேன், டெலிட் பண்ணவே முடியல. சரி, இப்போ இன்னும் இந்த மரத்தை வெட்டிட்டு அப்புறம் ஒன்று பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மரம் தேவைப்படுதா பார்க்கலாம். இந்த மரத்தை அப்படியே வெட்டிட்டு போதுன்னு நினைக்கிறேன். இதுவே எனக்கு போதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ இருக்குது என்கிட்ட இப்போதைக்கு? 22 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒன்று வெட்டிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த மரத்தை வெட்டிடலாம். இந்த மரத்தை அப்படியே வெட்டிட்டு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா பிளாங்க் செய்யலாம். உட்டன் பிளாங்க் செஞ்சு திருப்பி நம்ம பிளாங்க் செஞ்சோன்னா நமக்கு நிறைய கிடைக்கும். ஒரு வுட்லேருந்து கிட்டத்தட்ட நிறைய பிளாங்க் கிடைக்கும். 11 ஏதோ வரும். இப்போ இருங்க பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இங்கே இருக்கா 1லேருந்து 4 கிடைக்குது. அப்போனா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இது போதும், இப்போதைக்கு இது போதும். சரி, இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வீடு கட்டணுன்னா நம்ம முதல்ல முக்கியமாக பெட்டு தேவை. பெட்டு இருந்தால் தான் ஈஸியாக தூங்க முடியும். ஒருவேளை நம்ம வீடு கட்டுற டைமே ஆயிடுச்சுன்னா கூட நம்ம தனியாக ஓரமாக ஏதாவது ஷெட்டு மாதிரி கட்டி அதில் பெட்டு போட்டு படுத்து தூங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் என்ன பண்ணணும்னா ரிவர் சைடு ஃபஸ்ட்டு போயிட்டு எதனா ஷீப் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சரி, அப்படியே அந்த சைடில் இருக்கா மாதிரி தெரில, அங்கே இருக்கானே தெரில. நம்ம என்ன பண்ணலாம், இருங்க இந்த சைடு நல்லா போய் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இந்த கேப்பில் நான் அப்படியே போய் கொஞ்சம் ஷீப் இருக்கா பார்க்குற கேப்பில் கரெக்டாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, என்னடா எதுவும் ஷீப் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு சுத்தமாக. என்ன பண்ணுறது, பேசாமல் என்ன பண்ணலாம், இங்கே இந்த கொஞ்ச நேரம் பார்ப்போம், எதுவுமே தெரியல. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா அது அப்படியே தாண்டி போய் மேலே ஏறி போயிட்டு மேலே அந்த சைடில் கொஞ்சம் ரிவர் இருக்கா மாதிரி இருந்துச்சு. அந்த சைடில் போய்ட்டு எதனா இருக்கா, ஷீப் இருக்கான்னு சொல்லிட்டு போய்
கைஸ் நான் இப்போ தான் கைஸ் பார்க்குறேன், இந்த சைடில் ஒரு வில்லேஜ் இருக்குது கைஸ். நான் இது தெரியாமல் அவ்வளோ நேரம் ஷீப்பை தேடிண்டு சுற்றின்னு இருந்திருக்கேன். வில்லேஜ் அங்கேருந்து பார்க்கும்போதே கண்ணுக்கே தெரில. சரி ஓகே தான் கச்சிச்சு, கச்சி வரைக்கும் லாபம். இப்போதைக்கு நம்ம ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை பார்த்துக்கலாம். ஃப்ளாட் சர்ஃபேஸ் கரெக்டாக இந்த இடம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த இடத்துல நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். ஒரு பிளாக்காக போட்டு அப்படியே கட்டலாம். இது வேறு சைடாக போகுது. எனக்கு வந்துட்டு என்ன பிரச்சனைனா, எனக்கு ரொம்ப அதாவது இந்த சர்வைவல் மூடில் கட்டும் போது எனக்கு வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னாடி நடந்து போகும்போது இப்போ உளுந்துடல, இதே மாதிரி உளுந்துகிட்டே இருப்பேன். கரெக்டாக ஒரு இடத்துல நிற்க முடியும், நடந்து போயிட்டே இருப்பேன், டக்குன்னு அடி தெரியாமல் வந்துடுவேன். அதுமாதிரி நான் எங்கே பாருங்கள் நான் தெரியாமல் அந்த சைடில் இது பிளாக் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண நான் வந்துட்டு க்ரியேட்டிவ் மோடில் போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அப்படியே பறந்துட்டு அப்படியே ஈஸியாக வச்சிடலாம். ஆனால் இப்படி பண்ணும்போது ஒன்று ஒன்றா இப்படி வச்சுட்டே போகும்போது கொஞ்சம் வெறியாகும். பறந்துகிட்டே பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். சரி, அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சேனலில் அடுத்து நம்ம கிராணி வீடியோ போடலாம். கிராணியில் அதாவது கிராணி இந்த மைண்ட் கிராஃப்ட்டுக்கு அப்புறம் டே 1 மைண்ட் கிராஃப்ட்டுக்கு அப்புறம் கிராணி வரும். கிராணி 1ல் ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு இது சொல்ல வந்தேன், ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணலாம். அதுக்கு அடுத்த வீடியோ வந்துட்டு மைண்ட் கிராஃப்ட் டே 2 வரும். அந்த டே 2ல் என்ன பண்ணலான்னா, இந்த இன்றைக்கி வீடு கட்டிடலாம். வீடு கட்டிட்டு அதுக்கு அடுத்த டே வந்துட்டு இதுவும் மைனிங் போகலாம். மைனிங்கில் போய்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதுலாம், அதாவது அது பேர் டக்குன்னு மறந்துட்டேன், காப்பரா அயன் எடுத்துகிட்டு போய் மைனிங் பண்ணிட்டு அயன் கோல்டு நமக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வீடு அப்கிரேட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த நாள் வீடு நல்லா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஃபார்மிங்லாம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்னா திருப்பி இது போகலாம், மைனிங் போகலாம். மைனிங்கில் என்ன பண்ணலான்னா மைனிங்கில் போய்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டு டைமண்ட்லாம் கொஞ்சம் ஆழமாக போய் தேடிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். டைமண்ட்லாம் தேடிட்டு அதாவது லாவாலாம் இருக்கும்ல, அந்த லாவாலேருந்து நம்ம அப்சிடியன் க்ரியேட் பண்ணி அப்சிடியனை வச்சு நெதர் போர்ட்டல் போய் அதுக்கு அடுத்த டே வந்துட்டு நெதர் போகலாம். நெதரில் போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் போய்ட்டு எல்லாத்தையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வருவோம். வந்துட்டு அதுக்கு அடுத்த டே வந்துட்டு என்ன பண்ணலான்னா, எனக்கு இந்த எண்டர் போர்ட்டல் அதாவது இந்த ட்ராகன் ஒன்று இருக்கும்ல, அந்த போர்ட்டல் எனக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக புரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லி விட்டு போங்க. இந்த மைண்ட் கிராஃப்ட் வீடியோ ஒரு வீடியோ விட்டு ஒரு வீடியோ, அதாவது இப்போது மைண்ட் கிராஃப்ட்னா அடுத்து கிராணினா அடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்களோ அதே பண்ணலாம். இதை பேசுகிற கேப்பில் கரெக்டாக நைட் ஆகிடுச்சு. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போய்ட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்துக்கலாம். அந்த வீடு பக்கத்துலேயே இங்கே போய் இது பண்ணிக்கலாம். பூனை ஓடுது. சரிடா எவ்வளோ போய் தூங்க. எனக்கு இந்த வீட்டில் பிடிக்காதுன்னா அந்த மேலே டக்குன்னு போகவே முடியாது, அதுதான் கொஞ்சம் வெறியாகும். டக்குன்னு தூங்குறாது ஒரு நைட்டுன்னா ஆயிடுச்சு. இப்போ தூங்கி அடுத்த நாள் எழுந்துக்கலாம். அடுத்த நாள் எழுந்து போய்ட்டு அப்படியே வீட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி சொன்ன மாரி அப்படியே எல்லா வீடியோ விட்டு ஒரு வீடியோ மைண்ட் கிராஃப்ட், ஒரு வீடியோ இன்னொன்று நார்மல் கேம் ப்ளே. உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, இது அப்போ கொஞ்சமாக இது ஃபுல்லாக கிட்டத்தட்ட நம்ம எத்தனை இது பண்ணலாம்னா ஒரு 5 இது கிட்டே பண்ணிடலாம். 5 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே இது இந்த மாதிரி இது பண்ணுறது இது எனக்கு இதுதான் வெறியா நான் சொல்கிறேன்ல அது. சரி ஓகே விடுங்க, அது லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பேசுகிற கேப்பில் தெரியாமல் தப்பாக போடுறேன். இதுதான் எனக்கு வெறியாகும். இருங்க நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு 5 ஃப்ளோர் கட்டணுன்னே உங்களை வந்து பார்க்குறேன். இந்த இடத்துல கரெக்டாக இது வர காலி ஆயிடுச்சு, பிளாங்க் வர. சரி இப்போ என்ன பண்ணலாம், கீழே போய்ட்டு இந்த பிளாங்க்கெலாம் உடச்சிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், மேலே ஃபிட் பண்ணி பார்ப்போம். மேலே செட் பண்ணி பார்த்துட்டு இது ரூஃப் கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா தோண்டலாம். ஆனால் தோண்டலாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டு வரலாம். வுட்டு எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், முதல்ல போய் உள்ளே போயிட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். அப்புறமா அதற்குள்ளே இப்போன்னு பார்த்து செந்தமிழெல்லாம் வருது. சரி இப்போ நம்ம போய்ட்டு இந்த வுட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி கொஞ்சம் போதும் ரூஃபு, இப்போ இந்த டோரு, பெட்டு கூட அங்கேருந்து எடுத்துக்கலாம். பெட்டு அப்புறம் அந்த இதுலாம் பண்ணுறதுக்கு அதாவது இதுக்குலாம் தேவைப்படும். இப்போ என்ன பண்ணலான்னா இதை வச்சாச்சா இப்போது பிளாங்க்கு செஞ்சுக்கலாம்.
இது 31 போதும், 31 போதும். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா போயிட்டு இன்னொரு இது பண்ணலாம். நான் சொன்னேன் பத்தலை பார்த்தீங்களா, ஒரு குட்டியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா மேலே ஏறி இன்னொரு இது போட்டுடுறேன், இன்னொரு லேயர் போட்டுடுறேன். ஓகே, இப்போ 5 இது பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே போயிட்டு ரூஃப் கட்டலாம். ரூஃப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணலான்னா ரூஃப் கட்டிட்டு லேம்ப்லாம் எடுத்துகிட்டு அதை வச்சிடலாம். இந்த ரூஃப் கட்டிட்டு அப்புறம் இருங்க, ரூஃப் கட்டிடலாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரூஃப் கட்டி பாதி முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடு ரூஃப் அப்படியே கட்டிடலாம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்பவும் போல் எண்டர் ட்ராகன் போர்ட்டல் அது எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும் சொல்லிட்டு போவோம்ப்பா. எனக்கு அது அந்த எண்டர் ட்ராகன் போர்ட்டலுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரில, சுத்தமாக தெரில. அது இந்த எண்டர் ட்ராகன் அந்த இது இல்லை தலை, அந்த தலையெல்லாம் எப்படி வைக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்று இருக்குல்ல அது பாக்ஸ் பொட்டி மாரி, அது பேர்னா தெரில, அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே, அப்படியே இது மட்டும் வச்சிட்டோன்னா அப்படியே முடிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம போய்ட்டு என்ன பண்ணலான்னா இது என்னது மரம் கொஞ்சம் காலியான மாதிரி இருக்குது, மரத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம். மரத்தை எடுத்துகிட்டு வந்து டோர் செய்யணும், அப்புறம் நிறைய பொருட்கள் செய்யணும். கொஞ்சம் மரம் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இந்த ஒரு மரத்தை ஆட்டி அப்படியே வந்துடலாம். அதுக்கடுத்து சொன்னேன், அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ விட்டு ஒரு வீடியோ தான் விட்டு தான் வரும். மைன்கிராஃப்ட் அப்புறம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச கேம், அதுமாரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீடியோவாக போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ இந்த ஒரு மரத்தையும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், பிளாங்க் செஞ்சுட்டு போயிட்டு எப்பவும் போல் பிளாங்க் செஞ்சுட்டு என்ன பண்ணிடலாம், ஒரு டோர் செஞ்சிடலாம். இந்த ஒரு மரத்தை வெட்டிக்கலாம், எனக்கு தெரிஞ்சு வெட்டிட்டு போய் டோர் செய்யலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், போயிட்டு இந்த ஒரு டோர் செஞ்சிடலாம். இப்போ டோர் செஞ்சதுதான் எனக்கு வெறியாக சர்வைவல் முடியல. இதெல்லாம் போட்டு செய்யும் போது அப்படியே இந்த இது தெரியாமல் பிளாங்க்கு தெரியாமல் வந்துடும், அதுதான் எனக்கு கொஞ்சம் வெறியாகும். சரி, இப்போ கொஞ்சம் டோர் எடுத்துகிட்டு அந்த இடத்துல போட்டுடலாம். எனக்கு என்ன ஆகும்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த டோர் ஃபிட் பண்ணிட்டு கீழே ப்ளஷர் பெயிண்ட் வச்சுருவாங்க வெளியே ஓப்பனிங்கில். அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு ஜாம்பி எல்லாம் வந்து அது மேலே நிற்கும் போது டோர் ஓப்பன் ஆகிடும். ஜாம்பி, ஆடு, மாடு இதெல்லாம் நிற்கும் போது ஓப்பன் ஆகிடும் டோரு. அப்படி ஓப்பன் ஆகிடும், அதுக்கெல்லாம் உள்ளே போய்டும். எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது வீட்டுக்குள்ளே இருக்க ரூம்ஸில் தான் வந்துட்டு ப்ளஷர் பிளேட் வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லேம்ப்லாம் இருக்குல்ல, இந்த லேம்ப்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய்ட்டு நம்ம இந்த லேம்ப்லாம் உள்ளே செட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா லேம்பும் எடுத்துகிட்டு உள்ளே போய் அந்த பேர் இதுக்கெலாம் யூஸ் ஆகும்ல, இருட்டாக இருக்கனால, அதனால் யூஸ் ஆகிறதுக்குனால உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஒரு சைடு மட்டும் இருட்டாக இருக்குது. எப்படி இந்த சைடு மட்டும் இருட்டாக இருக்குது, ஒரு வேளை வெளில வச்சனால அந்த லேம்ப் வச்சனால இருட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இப்போ தான் தெரிஞ்சுங்க மேலே அந்த ஹோட்டலில் இது பிளாக் வைக்கலன்னு சொல்லிட்டு. இந்த டார்ச் வேறு மஷ்ரூம் எடுத்துட்டுருக்கேன். இந்த சைடு ஒன்று வச்சுட்டு இந்த டோர் மேலே ஒன்று வச்சுல ஒரு லேம்பை. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இது தேவைப்படும், மிரர்லாம் செய்கிறதுக்கு வந்துட்டு மிரர் செய்கிறதுக்கு சாண்டு தேவைப்படும். அந்த சாண்டு எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க வீட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், பெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். பெட் எடுத்துகிட்டு வந்து அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போயே கொஞ்சம் அப்படியே பெட் எடுத்துகிட்டு இந்த சாண்டு செய்யலாம். சாண்டுலேருந்து மிரர் செய்யலாம். மிரர் செய்யும் போது நமக்கு இது தேவைப்படும், ஸ்டோனை வச்சு இந்த ஒன்று செய்வாங்களே, அது பேர் டக்குன்னு மறந்துச்சு. அது ஸ்டோனை வச்சு செய்கிறது வந்துட்டு அதை வந்துட்டு செஞ்சிடலாம். சாரி, அந்த வாய் வேறு இப்போன்னு பார்த்து குளருது. இந்த ஸ்டோனை வச்சு இந்த ஒன்று செய்வாங்களே ஃபர்னேஸ் செஞ்சிடலாம். இப்போ இந்த ஸ்டாண்டை மட்டும் மொத்தமாக வெட்டி மொத்தமாக இது பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மிரர் செஞ்சிடலாம். ஓகே, இப்போ ஸ்டாண்டெல்லாம் வெட்டியாச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா அடியில் போய்ட்டு நமக்கு எல்லாம் ஸ்டோன் கிடைக்குதா சொல்லிட்டு போய் பார்ப்போம். மேலே கட்சி ஸ்டோன். ஓகே, இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோன் எடுத்துகிட்டு இப்படியே சைடில் அப்படியே போவோம். சைடு வாக்கில் போயிட்டு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டோன் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டோன் எடுத்துகிட்டு ஸ்டோன் பிக்காக்ஸு, அப்புறம் ஸ்டோன் வச்சு இந்த பிக்காக்ஸ் அது பேர் ஆக்ஸு இதெல்லாம் செய்யலாம்ல, அதனால் நிறைய ஸ்டோன் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வேறு மைனிங் போகும்போது டார்ச் வேறு செய்யணும்.
பக்கத்தில் எனக்கு எந்த கேவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மேலே போயிட்டு அந்த ஃபர்னேஸ் செஞ்சு வச்சுக்கலாம். இருங்க வெயிட் பண்ணுங்கள். கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டான். கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு ஒரு ஃபர்னேஸ் செஞ்சுக்கலாம். அந்த ஒரு பாருங்க ஃபர்னேஸ். இது ஸ்டிக் நம்ம வந்துட்டு இது பண்ணுறதுக்கு ஃபர்னேஸ் செஞ்சுட்டு அது பற்ற வைக்கிறதுக்கு வந்து நமக்கு கோல் தேவைப்படும். கோல் நம்மக்கிட்ட இப்போ இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன்னா நம்மக்கிட்ட தான் உட்டன் பிளாங்க்ஸ் இருக்குல்ல, அந்த பிளாங்க்ஸை வச்சு எரிய வச்சுக்கலாம். இப்போதைக்கு அந்த பிளாங்க்ஸை வச்சு தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணோம். இந்த கோல் இந்த இது டார்ச் எடுத்து கோல் இல்லாமல் ஸ்டிக்கை வச்சு ஏதாவது இது பேர் என்னது பிளாங்கை வச்சு அப்படியே இது டார்ச் ஏறனா ஜாலியாக ஈஸியாக செஞ்சுட்டு போகலாம். இந்த கோலை தேடி தேடி கண்டுபிடிச்சி அதை வேற வெட்டின்றது தான் கொஞ்சம் வெறியாகும். எங்கடா வீடு அயன் காலம் வேறு நம்மளே ஒத்து பார்த்துங்கிறான். வீடு எங்கே காணோம்? மணி அடிக்குமா? டிங் 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 ஓடுறாங்க பேர் தெரிச்சுன்னு ஓடுறானுங்க பேர் ஓடுறானுங்க எல்லாம் தெரிச்சுட்டா. அதுக்கு பேர் நம்ம வீடு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ளே போயிட்டு பெட்டு ஃபர்னேஸு எல்லாத்தையும் வச்சு நம்ம பெட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஃபர்னேஸ் வச்சு நம்ம அப்படியே மிரர் செஞ்சிடலாம். இது வேறு 2 வச்சுட்டுக்கிறேன். இது ஒன்று எடுத்துடலாம். சரி இருங்க. ஓகே இப்போ போயிட்டு ஒரு பெட்டு செஞ்சிடலாம். பெட்டு ஓகே. அந்த பெட்டு இருக்குது எடுத்து இங்கே போட்டு ஓரமாக இந்த சைடு இந்த வேணால் கொஞ்சம் ஓரமாக போட்டுடலாம். ஓகே பெட்டு போட்டு இப்போ என்ன பண்ணலான்னா அதான் இந்த கிராஃப்டிங் டேபிள் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபர்னேஸ் வேணும், கிராஃப்டிங் டேபிள் வேணும். ஃபர்னேஸில் போய் நம்ம ஸ்டாண்டை வச்சு கிளாஸையை விட்டுடலாம். கிளாஸையை விட்டுட்டு அந்த சைடில் கிராஃப்டிங் டேபிள் வச்சிடலாம். அது கூட நம்ம இந்த சைட்லலாம் ஓட்டை போட்டு விட்ருவோம் கிளாஸ் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று ஓட்டை போட்டு அப்படியே கிளாஸ் வச்சிடலாம். இது அப்படியே இந்த சைடு அந்த சைடு மொத்தம் 3 சைடு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். 3 சைடு கரெக்டாக இருக்குமா இல்லை இன்னொரு சைடு வைக்கலாமா பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இந்த சைடு ஒன்று வச்சுக்கலாம், லெஃப்டில் ஒன்று வச்சுக்கலாம். இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு 4 வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு ஒன்று வைக்கலாம். ஓகே இந்த சைடு ஒன்று வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த பிளாங்க் எடுத்துக்கலாம். ஓகே இப்போதைக்கு 4 கிளாஸ் இருக்குது. 4 கிளாஸை எடுத்துகிட்டு போய் ஒன்று தான் வச்சுக்கலாம். இது 2 அப்புறம் இன்னும் 2 தேவைப்படுது. அந்த இதுவும் ஆயிடுச்சு. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் போய்ட்டு அங்கே போய் டச் பண்ணிட்டுருக்குறேன். ஒன்றே ஒன்று டக்குன்னு செஞ்சிச்சுன்னா அப்படியே போய் டிப்னு வச்சிடலாம். ஓகே இப்போ செஞ்சாச்சு 2 கிளாஸும். இப்போது ஓகே இந்த 2 கிளாஸை வச்சாச்சு. சரி அவ்வளோதான் காய்ஸ். இன்னையோட டே 1 இன்றைக்கி வீடு கட்டி முடிச்சாச்சு. என்னோடய டே 1 முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ பாய். நாளைக்கு அதாவது அடுத்த கேம் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.